போகாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கோபத்தை வந்து காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா, எப்படி நம்ம வந்து இந்த அரசாங்கத்தின் மீது உள்ள கோபத்தை காட்டுறதுக்கு இன்னைக்கு வேலை நிறுத்தம் பண்ணுறோமோ எல்லாம் வாங்கன்னா நம்ம மேலேயும் கோபம். நம்ம அது ஜனநாயக ரீதியாக நம்ம அனுமதிக்கத்தான் செய்ய வேண்டும். அவங்களை நம்ம கன்வின்ஸ் பேசத்தான் வேணும், திரும்ப திரும்ப பேசத்தான் வேணும். ஏன் அப்படின்னா எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அரசியல் பேசலான்னா இன்னொருத்தனுடைய அரசியலுக்கு வழிகாட வாங்கிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்க வேண்டிய ஒரு மந்தைமான பன்மையில் போயிட்டு இருக்காங்க. நமக்குன்னு ஒரு அரசியல் வேணும். அப்படி இருக்கும்போது அந்த தோழர்கள்கிட்ட நம்ம திரும்ப திரும்ப தான் எடுத்து சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படி திரும்ப திரும்ப அவர் பாருங்கள், இந்த அவருக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் வரல, அவருடைய இன்க்ரிமெண்ட் வந்து ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை போடலை, என்ன சங்கம் அதை பெற்றுத்தரலைங்கிற கோபமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதனால் ஸ்ட்ரைக்கில் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தே சொல்லிவிட்டு ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வரமாட்டேன்னு சொன்னவன் தான் நான். புரியுதுங்களா? அப்போ ஆறுமுக பெருமாள் தோழர் தான் ஃபோனை போட்டு 2011 நான் அப்போ மங்கைநல்லூரில் இருக்கும் பொழுது. அதனால் யாரும் அப்படி இருக்கிறவங்க அப்படி இருந்துட மாட்டாங்க. காலம் எல்லாத்தையுமே புரட்டி போடக்கூடியது, மாற்றக்கூடியது தான். அப்போ நாம் நம் தோழர்கள்ட்ட அதை அணுகும்போது எப்படி இருக்கணும்னா, நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லத்தான் வேண்டியிருக்கும். இப்போ என்கிட்ட பேசுகிறேன், எங்கள் சைக்கிள் உடனே ஃபோன் வரும், இவர்கிட்ட இருந்து வரும், ஊர்கிட்ட வரணும், நீங்கள் என்னென்ன. அப்போ நாம் வேலைக்கு சேர்ந்த புதுசில் அப்படி தான் இருக்குது. என்ன ட்ரான்ஸ்ஃபர் போட்டுகிட்டே இருந்தாங்க. எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் தான் போடுவாங்க? 2 வருஷத்தில் 4 ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ இருந்தே நம்ம தலையில் அப்படி தான் சொல்லி இருந்ததுங்கிறதுனால என்னன்னு தெரியல. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கான உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ பேசும் பொழுது காலம் மாற்றம் ஆகுது. இப்படி நானும் ஒரு வேலை நேரத்துக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஸ்ட்ரைக்கில் போயிட்டோங்கிறது வேறு விஷயம். அது ஒரு டூலை எடுக்க தான் செய்கிறாங்க போது, அப்போ அவங்க நம்மகிட்ட மாட்டிக்கிட்டாங்கிறத முடிவு பண்ணுங்க. நம்மளை எதிர்த்துக்கிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். யாராவது உறுப்பினர் நம்மகிட்ட கோவிச்சிக்கிட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணுங்கிறத நான் எடுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐபோக் தோழர்களை பற்றி